மணியாய் ஒலிக்கவா. உண்மையில் திரு ரவி அவர்களுக்கு புதிய பாடல்கள் தான் பாட விருப்பம். ஏனென்றால் அப்படி என்ன தான் யங் என்று நினைக்கலாம். ஆனால் அவருக்கு பழைய பாடல்கள் தான் நன்றாக வருகின்றது அல்லவா? உண்மையில் வந்திருந்தால் உங்கள் கரகோஷங்கள் மீண்டும் ஒரு முறை என்னென்னு சொன்னால், இந்த வேளையில் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். கொல்லங்கலட்டி, தெல்லிப்பழம், எல்லாகம், சுன்னாகம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாடசாலைகள் என்று சொன்னால் யூனியன் காலேஜ் மகாஜனா. இங்கு இந்த இசைக்குழுவை நடத்துகின்ற சுதன் கூட உண்மையில் கொல்லங்கலட்டியை சேர்ந்தவர். அதே போல மகாஜனாவின் ஒரு ஓல்ட் பாய். அதை விட எனக்கும் ஒரு பாக்கியம் கிடைத்தது. ஒரு 6 மாதங்கள் 90ஆம் ஆண்டு நான் மகாஜனா கல்லூரியில் கல்வி கற்றேன். உண்மையில் அப்பொழுதுதான் எனக்கு தெரியும் துரியப்பா ஹவுஸ், சின்னையா, சின்னப்பா எல்லாம் என்னென்றெல்லாம் இந்த பெயர்கள் வந்தது என்றது இன்றைக்கு தான் எனக்கு கேள்விப்பட்டேன். யூனியன் காலேஜினுடைய ஒரு பிரின்சிபல் போய் தொடங்கியதுதான் மகாஜனா கல்லூரி. அங்கு அவர்தான் துரியப்பாவாக இப்பொழுதும் எங்கள் கண்களில் நிற்கின்றார். எப்பொழுதும் எந்த ஹவுஸில் எப்படி போட்டி வந்தாலும் துரியப்பா தான் நான் இருந்த காலத்தில் வந்து கொண்டே இருக்கும். அது என்னவோ தெரியாது, என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியாது. துரியப்பா ஹவுஸில் யாராவது இருந்தீங்களா? ரைட். ஸோ யூ ஆல்வேஸ் வின்னிங் த மெயின் கப். அதாவது விளையாட்டு போட்டிகளாக இருந்தாலும் சரி, எந்த விதமான கலை நிகழ்வுகளாக இருந்தாலும் துரியப்பா ஹவுஸுக்கு ஒரு ராசி ஒன்று இருந்து கொண்டிருக்கும். அதே போல தெளிப்பளையில் ஆஸ்பத்திரியும் எங்களுக்கு தெரியும். அதுலேயும் நாங்கள் இவ்வளவு பேரும் அதுக்கு போக வந்திருக்கிறோம்ன்றது பெரிய விஷயம். அதுக்கு போனாலே நீங்கள் தனியாக மரமஞ்சள் குடிக்கணும், சரியா? அந்த ஏரியாவில் போகிறோன்னா நீங்கள் மாஸ்க் எல்லாம் போட்டு தான் போகணும். இந்த வேளையில் we going to take a small break and you like to have a break? No, a big no, please. But unfortunately, we are going to have some speeches like vote of thanks and some other event, and then we'll shortly come back again and entertain you. You ready? Good. ஞானத்தில் மான பெரிது என்கின்றான் அவனே. இப்பொழுது தொடர இருப்பது நன்றியுரை வழங்க வருகின்றார் திருமதி தேம்பா மலர் சூரிய நாராயணன் அவர்கள். எங்கே வரவேற்றுக் கொள்ளுங்கள். திருமதி தேம்பா மலர் சூரிய நாராயணன் அவர்கள் நன்றியுரை வழங்குவதற்காக உங்கள் முன்னிலையில். அன்பார்ந்த வணக்கம். இயல் இசை நாடகம் என சிறப்பான இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தந்த கொல்லங்கலட்டி மக்கள் ஒன்றியம் சார்பாக நான் நன்றியுரை கூற வந்துள்ளேன். ஏதோ ஒரு நிகழ்ச்சி என்று எண்ணாமல் இது எங்கள் நிகழ்ச்சி, இதில் பங்கு கொள்ள வேண்டும் என்று நாட்டின் பல பகுதிகளிலும் இருந்து வந்து இந்த நிகழ்ச்சியை உயிர்ப்பித்த எல்லா உள்ளங்களுக்கும் நாம் முதல் நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். நீண்ட காலமாக இங்கு வாழ்ந்து வரும் டாக்டர் கமலாம்பிகை ஜெயரத்னம் அவர்கள் பிரதம விருந்தினராக வந்து எங்களை கௌரவித்ததற்காக எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரத்துடன் வருகை தந்து மங்கள விளக்கேற்றி உங்கள் எல்லோரையும் வரவேற்ற மங்கையருக்கும் தனது இனிமையான குரலால் அழகிய வசனங்களுடன் எல்லா நிகழ்ச்சி நிரலையும் எங்களுக்கு விவரமாக தந்த அறிவிப்பாளர் சிவபிள்ளை அவர்களுக்கும் எங்கள் நன்றி. அழகுமிக அபிநயங்களுடன் நடனமாடி எல்லோரையும் மகிழ்வித்த குழுவினருக்கும் அவர்களின் ஆசிரியை மிஸ்ஸஸ் சுதாகரன் அவர்களுக்கும் சிறப்பாக நடித்து எங்களை எல்லாம் நடிப்பால் மெய்மறக்கச் செய்த மிஸ்டர் மனோகரன், மிஸ்ஸஸ் பத்மராணி சிவனேசன், மிஸ்டர் யோகேந்திரா குழுவினருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றி.
தேனின்னும் இனிய குரலில் பாடி எங்களை இசைமலையில் நனைய வைத்த சிற்றாலயா குழுவினருக்கும் வருங்கால இசைக்குழுவான ரம்யா கமலக்கண்ணன், தர்ஷனா தம்பு அவரை இனித்தான் பாடப் போகிறார். அவர்களுக்கும் எங்கள் மிகவும் நன்றி. எங்களையெல்லாம் குலுங்க சிரிக்க வைத்து எல்லா இளைய உள்ளங்களையும் கவர்ந்த குட்டிஹரி குழுவினருக்கும் எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்த இளைய உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இந்த ஹோலில் அருமையான ஒளி அமைப்பை தடங்களின்றி நிர்வகித்த சூர்யா சவுண்ட் சர்வீஸுக்கும் வீடியோ கேமராவில் பொறுப்பேற்ற சோழ மூவிஸுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இந்த ஹோலை தந்து எங்களுடன் ஒத்துழைத்த ஹோல் நிர்வாக உறுப்பினர் எல்லோருக்கும், அருமையான சிற்றுண்டிகளையும் ஃபுட் பாக்ஸையும் தயாரித்து அத்துடன் பரிமாறிய ரூபி கேட்டர்ஸுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. விளம்பரங்கள், அட்வர்ட், ஸ்பான்சர்ஸ், அனுசரணை வழங்கியவர்களுக்கும் எமது நன்றி. அவர்கள் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்க முடியாது. புத்தக வெளியீட்டுக்கு மிகவும் உதவியவர் மிஸ்டர் கங்காதரன். முழு மனத்துடன் குறுகிய காலத்தில் எல்லாவற்றையும் தொகுத்து தந்தவர் அவர். எங்கள் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நமது ஒன்றியத்துக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவிகள் புரிந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றி. வாழ்க கொல்லங்கலட்டி ஒன்றியம். தொடர்ந்து கலை கொழுந்து கொண்டு வருகின்ற அடுத்த நிகழ்வு மீண்டும் நகைச்சுவையோடு உங்களை சந்திக்க வருகின்றார் குட்டிக்கரி அவர்களும் அவரது நண்பரும். இதோ வரவேற்றுக் கொள்ளுங்கள். குட்டிக்கரி அவருடைய நண்பர் இணைந்து வழங்கும் நகைச்சுவை. அதனைத் தொடர்ந்து சித்ராலயாவின் இன்னிசை விருந்து தொடரும். ஹலோ. Time காணாதபடியா I won't be able to do my full stand up. அதாவது தமிழ்ல சொல்லு. அதாவது டைம் சுருக்கமா இருக்கிறதபடியால் சரியா சொன்னானா? ஸ்டாண்ட் அப் செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா உங்களோட இன்டராக்ட் பண்ணி செய்வோம்ண்டு எங்களுக்கு ஒரு 2 வாலண்டியர்ஸ் வேணும். வங்கல் வம்போய். நோ 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 சும்மா இல்ல. டீனேஜர்ஸ் வேணும். யாருக்கு நல்லா தமிழ் தெரியும்னு நினைக்கிறீங்க? கை வைத்துங்க. தமிழ் தெரிய கூடாது. இல்ல தெரியும். Oh no, who knows English? Sorry. Who's good with their English? I need a boy and a girl. One of you. Huh? You choose. நீங்க head and tails போட்டு பார்த்து வாங்க. தம்பி நீ வா மேல. We need you, come. இவருக்கு ஸ்டெப்ஸ் தேவையே இல்ல. வா. How old are you? 16. So you're doing your GCSEs right now, right? 16. சத்யராஜ் 16 இந்த ஹைட்ல தான் இருந்திருப்பார். அப்ப உங்க predicted grades in Englishக்கு? Predicted grade. See? That's good. கை தட்டுங்க. உங்க பேர் என்ன? Santajan. So how old are you? In the size then, but how old are you? 13. So how good are you with your English? All right. Tamil? Tamil? Not that good. Very good. How old are you? 17. And your name? Ramya. முதல் பேர் கேட்கணும் பேர் தான் இல்ல அப்ப அப்பமே மக்கள் தலையெல்லாம் கேட்க சொன்னவர். Okay. How good is your Tamil English? My English is good. Tamil? Not good. சுத்தம். Okay. We start with the youngest contents. Contents. சரியா? youngest contents. Step forward. நான் உங்களுக்கு questions கேட்பேன். சரியா? அவட்ட மைக் கொடு. questions கேட்பேன். ஆனா நீங்க இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ண கூடாது. Okay. சரியா? ஓகே. உங்களுக்கு எத்தனை வயசு? 13. ஆனா நான் இங்கிலீஷ்லயும் கழிப்பேனா? ஸோ யூ கான் என்ன பார்க்காங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ்டேக் ஆயிடுவீங்க. சரியா? ஹவுஸ் வெதர் டுடே? நல்லா இருக்குது. வாட் டிட் யூ ஈட் டுடே? சோறு. புட்டோட என்ன பிடிக்கும்? ஃபிஷ் கறி. ஃபிஷ் கறியா? Bean curry. Okay, we try one more time. சரியா? Okay. The practice round. Who's your best football player? Ronaldo. அவர்கிட்ட பேர் மாற்றி சொல்லல அது என்ன?
அவர் கருப்பா வெள்ளையா மஞ்சளா? வெள்ளை. அவர் ஓடுவாரா நடப்பாரா விளையாடிக்க? ஓடுவேன். ஓடுவார். அப்புறம் ஃபுட்பாலில் பிடிச்ச கோல் கீப்பர் ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். வண்டசா. அவர் எப்படி எல்லாம் பிடிப்பார்? நல்லா பிடிப்பார். நல்லா பிடிப்பார். That's good. எவ்வளோ நேரம் போயிட்டு? 1 more minute, yeah? Okay. India, so what was your favorite part of the show today? Your. Your cat. Okay, thank you. Okay. Next one. அங்கே எங்களுக்கு கரகோஷங்கள். அடுத்ததுங்கிற சத்யராஜ் அவர்கள். Okay, start. So, how tall are you? 6 அடி 3. 6 அடி 3. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? சிவப்பு. சிவப்பு. பிடிச்ச கார்? யோசிக்க கூடாது. டேய் நீங்க எப்படி இங்கிலீஷ்லாம் சொல்லணும்? So you don't have to think. This is my practice, சரியா? மாட்டு வண்டி. Start now, yeah? That was your practice. Yep. Okay. So what was the purpose of the show today? தெரியாது. சும்மா அம்மாக்கள் வந்தது சேர்ந்து வந்து நீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன தமிழ்ல? ராரா. Okay. So who's your favorite English artist? Music artist? Eminem. Eminem. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? பிரியாணி. மீன் கறியோட வேற என்ன பிடிக்கும்? நான் மரக்கறியான் சாப்பிடுறேன். மரக்கறி. கத்தரிக்காவா இல்லாட்டி கடற்கறியா பெட்டர்? எனக்கு பொறுத்தவரை பூசணிக்காய் நல்லா இருக்கு. வேற ஏதாவது கஷ்டமா கேட்போமா? கேளுங்க. let me try. சரியா? திருக்குறள் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க? சிலாக்க தேவாரம்னு சொல்றேன். தேவாரம் திருக்குறள். திருவள்ளுவர் எப்படி இருப்பார்? பெரிய தாடி வச்சிருப்பார். திருவள்ளுவர். அதான் தெரியுது. வெரி குட். how long was it? 3 minutes. very good. இவருக்கு தமிழ் தெரியும். It's okay. Okay. Should we have a practice one? Yeah. சரியா? Practice. Have you got license? Would you rather drive or drive a bicycle? Ride a bicycle. எனக்கு இங்கிலீஷ் போதே. Yeah, that was the whole point, right? குதிரை. Should we go to the actual round? Okay. Yeah? Yeah. You're confident? No. One more question? Yeah. Yeah? இன்னைக்கு குளிரா இருந்ததா வெயிலா இருந்ததா? குளிர்னது. குளிர்னது. சரியா? நீ ஒழுங்கா செய்வாமா? ஓகே. சரி. உங்களுக்கு பிடிச்ச லெக்சரர் பேரை சொல்லுங்க ஒரு பள்ளிக்கூடத்துல. என்ன இப்படி மொழிற? Go 5 seconds. 5, 4. English. வேணா அம்மா அங்க நிக்கிறா ரூமுக்குள்ள. Let's have another try, okay? சரியா? One more try. You try this. Okay. 5 favorite actor தமிழ்ல சொல்லணும். விஜய், விக்ரம், சூர்யா, ரஜினிகாந்த், தனுஷ். ஃபேவரட் லெக்சரர் யாருன்னு கேட்க யோசிச்சுட்டு ஆக்டருக்கு எப்படியா? புல்லட். இவாக்கு தான். ஓகே. ஸோ சோறா புட்டா பிடிக்கும்? சோவு. ஏன் சோறு பிடிக்கும்? அம்மா சமைப்பா. ஏன் அப்பா சமைச்சா பிடிக்காதா? அப்பா சமைக்கிறே இல்லையா? அப்பாண்ட மானமும் போயாச்சு. ஓ ஹலோ டாட். Okay, who's the winner? Me. No, the audience should choose. Okay. So இவாக்கு எவ்வளவு கத்துறீங்கன்னு பாப்போம். பொறுமை. Wait. Okay. மேடமுக்கு கத்துங்க. அங்க சத்யராஜுக்கு இன்சைஸ்ல உள்ள மீன் துண்டுக்கு
சத்யராஜ் அவர்கள் தான் எங்க வின்னர் இன்றைக்கு. நன்றி. தேங்க்ஸ் a lot for coming down. Thank you. கவனமா இங்கிலீஷ் லெசனுக்கு போங்க. இந்த பக்கம் எல்லாரும் ஷோ என்ஜாய் பண்ணீங்களா? யா எங்க உங்களுக்கு கரவசங்க என்ன தாத்துங்க? Okay, enjoy the rest of the show, guys. Thank you. Thank you. தொடர்ந்து சித்ராலயாவின் இசை விருந்தோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். அதற்கிடையில் உங்களுக்கு இந்த வேளை உங்களிலிருந்து ஒரு சின்ன பெண் குழந்தை வந்து எங்களோடு இணைந்து பாட இருக்கின்றார். அதாவது காதலை எந்த மொழியிலும் சொல்லலாம் என்று சொல்வார்கள். காதலுக்கு மொழி இல்லை என்று சொல்வார்கள். காதலுக்கு கண் இல்லை என்று கூட சொல்வார்கள். ஆனால் அது காதலை இத்தனை மொழிகளிலெல்லாம் சொல்லக்கூடிய வகையில் ஒரு பாடல் அண்மை காலத்தில் வந்தது. அந்த பாடலை வழங்குவதற்காக திரு சிவதம்பு அவர்களுடைய செல்வ புதல்வி செல்வி தர்ஷனா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவரோடு இணைந்து பாடுவதற்காக எங்கள் சித்ராலயா இசைக்குழுவின் பாடகர் பொஸ்கோ வாருங்கள். எங்கே உங்கள் அரங்கு நிறைந்த கரகோஷம். இவர்களோடு பாடலுக்கு ஒத்தாசையாக தர்ஷினி சிவசுதன் மற்றும் தில்ஷா ரிஷி. I have a burning chinta chin ishq ishq mele love ishq premam pyaro pyaro guru kadal vanda mere attanai mozhilum vaarthaiyum ondrum koide mottamai kothudan paadal sendrondu seide unnidam நீட்டினேன் காதலை காட்டினேன் ஏதோ கண்ணாலே உன்மேலே காதல் கொண்டேனே ஏதோ உன்னாலே என் வாழ்வே அர்த்தம் கொண்டேனே ஏ அஸ்க அஸ்க எம்மோ எம்மோ ஏ அஸ்த அஸ்த லேபு I have a burning chinta chin ishq ishq mele love ishq prem pyaro pyaro guru kadal vanda mere கேட்டு
வைத்த பணினி ஒரு கள்ளம் இல்லை வைரசில் கணினி உன்னுள்ளம் வெள்ளை கொள்ளை வள்ளி முல்லை போல் பிள்ளை மெல்லும் சோலை போல் அஸ்கு அஸ்கு எமோ எமோ aske aske emo emo aste aste lebe ahava polink chinta chinta ishq ishq mele lo ishq mele pyaro pyaro ur kaadal vandan mele athane molilum vaathayo kondu koide mottamai pottudan kaadal sindondu seiden unnidam neetinen kaadale kaatinen ஏதோ தன்னாலே உன்மேலே காதல் கொண்டேனே ஏதோ உன்னாலே என்பாலே அர்த்தம் கண்டேனே ஓ நன்றி தர்ஷனா பஸ்கோ மற்றும் தில்ஷா அண்ட் தர்ஷினி. இங்கே எங்களுக்காக அழகிய ஒளிப்பதிவு கருவிகளோடு வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எங்கள் அன்பு நண்பர் கரண் மற்றும் சோலோ மூவிஸுக்கு எங்கள் நன்றிகள். எங்களை எல்லாம் விழுந்து விழுந்து படம் எடுக்கின்றார்கள். ஆனால் முக்கியமாக லைட் இருக்கிறதுல மாத்திரம் என்ன எடுக்கும் சரியா? அந்த வகையில் சித்திரலயா சார்பாக இன்னொரு இனிமையான பாடல். இந்த பாடல் எங்கு நான் சென்று பாடினாலும் மிகவும் வரவேற்பு பெறும். ஏனென்று சொன்னால் இது என்னை பற்றியதல்ல, உங்களை பற்றியது சரியா? இந்த பாடல் நிச்சயமாக உங்கள் மனங்களை கவர வேண்டும். என்னோடு இணைந்து பாடுவதற்காக திருமதி தர்ஷினி சிவசுதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதே போல இங்கே அனைத்து நடனங்களை வழங்கிய அந்த செல்வ குழந்தைகளுக்கும் குட்டி ஹரி மற்றும் அவர்களுடைய டீமுக்கும் எங்கள் நன்றிகள். உண்மையில் இந்த நிகழ்ச்சியை எல்லா விதமாகவும் உங்களை மகிழ்விப்பதற்கு அரேஞ்ச் பண்ணிய இந்த கொல்லங்கலட்டி மக்கள் ஒன்றியத்துக்கு எங்கள் வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதே போல நிறைய ரிக்வெஸ்ட் எங்களுக்கு வந்திருந்தது. பழைய பாடல்கள், பொன்னை விரும்பும் பூமியிலே பெண்ணை என்னை விரும்பும் ஓர்விரி என்றெல்லாம் பாட்டு, அதே போல இன்னும் பழசெல்லாம் போய் கண்டசாலாண்டுக்கெல்லாம் போயினது. ஆனால் என்னண்டா நாங்கள் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறோம், எல்லா பாட்டும் பாடுவோம். ஆனால் நீங்களும் உங்கள் வீடுகளில் அல்லது உங்கள் வேறு நீங்கள் திருமணம் முடித்து போன ஊரில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அங்கு கூட சித்திரலய இசைக்குழுவை அழைத்து இதைவிட இன்னும் நீண்ட நேரம் எங்களுக்கு தந்தால் அருமையான பாடல்களை அளித்தருவோம். You want to book us again? இல்லவே இல்லையா? எனக்கு தெரியும் நல்ல மனுஷர்கள் கணக்கு பேசுவதில்லை, ஆனா செய்வாங்க சரியா? நீங்க கை தட்டினாலும் ஓகே தான், இல்லாட்டியும் ஓகே தான். ஆனா நீங்க கை தட்டாட்டி நான் அடுத்த பாட்டு பாட மாட்டேன். I want to hear. Thank you. So Darshini, please. போல வருமா அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது கொல்லங்கலட்டி போல வருமா? அட என் நாடு என்றாலும் எம் தமிழீழம் போல வருமா?